வீடியோல நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்றத பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ போல மட்டன் எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கர்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 10 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்னலாம் அரைக்கணுன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 முந்திரி, 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. மட்டன் நல்லாவே வந்துருச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் இதில் நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதோடையே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடையே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினோன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடையே சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினோடனே இந்த வேக வச்ச மட்டனை தண்ணியோடையே இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துருங்க. சேர்த்த உடனே நல்லா கொதி வரும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. மட்டனில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதோட இப்போ தான் இந்த மசாலாக்கான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி நல்லா திக்காகி நல்லா சுற்றி வர வரைக்கும் இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா சுண்டி வந்த உடனே கருவேப்பிலை போட்டுட்டு சிம்பிளை மாற்றிட்டு இன்னும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மட்டன் நல்லா திக்காக ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.